வணக்கம். அர்ச்சனாவினுடைய எதிர்கால அரசியல், அர்ச்சனாவினுடைய எழுச்சி, அர்ச்சனாவை கண்டு அச்சமுறும் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி போன்ற கருத்துக்களின் ஒரு விரிவாக்கமாக இந்த காணொளி அமையும். அர்ச்சனா எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்களுக்கான காய் நகர்த்தல்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார். மிகச் சிறப்பாக அந்த காய் நகர்த்தலை நகர்த்தி கொண்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் அவர் சார்பாக முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் சம்பந்தமான ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி அமையும். இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். இது போன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக நீங்கள் இருப்பின், அல்லது எமது காணொலிக்கு முதல் தடவையாக வந்திருப்பின், அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணி, லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இனவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாண்புமிகு அர்ச்சனாவுக்கு பேரெழுச்சி கொண்டு ஆதரவு வழங்க வேண்டும். அர்ச்சனா ராமநாதனுக்கு மட்டுமே எங்கள் வாக்கென உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். அர்ச்சனா ராமநாதன் மட்டுமே எங்கள் வாக்கு என உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். அர்ச்சனாவின் அரசியல் பாய்ச்சலுக்கு வலுச்சேர்க்கும் செய்தியாக இந்த செய்தி அமையும். மாண்புமிகு அர்ச்சனாவை பார்த்து நாட்டின் முதல்வர் கூட அர்ச்சனாவை சந்திக்க அச்சம் கொண்டிருக்கின்றார். அர்ச்சனாவின் அரசியல் பாய்ச்சலை கண்டு நாடே அதிர்ந்து கொண்டிருக்கின்றது. நாட்டில் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய முன்பே நீதிமன்றக்கு அழைப்பு விடுவது இனவாதத்தின் உச்சக்கட்டம். போலீசார் இது போன்ற செயல்களை அண்மையில் செய்திருப்பது பலர்னதும் வெறுப்புக்கும் ஒரு கீழ்த்தரமான செயலுக்கும் காரணமாக இருந்தது. அரசியல் யாப்பின் அடிப்படையில் அரச திணைக்களத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அறவழியில் போராட்டத்தை முன்னெடுப்பதை தடுப்பதென்பது இதுவரை இருந்த இனவாதத்தை விட மிக மோசமானது. ஆளும் கட்சி தமிழர்களின் வாக்குக்காக தேர்தல் வாக்கு அரசியலை நோக்கிய தம்மை முன்னகர்த்துகின்றது. இதற்கு தமிழீழ வாக்காளர்கள் இன்றே முடிவெடுக்க வேண்டும். அர்ச்சனா ராமநாதனுக்கு மட்டுமே இனிமேல் மக்கள் வாக்களிப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். அர்ச்சனாவின் அரசியல் பாய்ச்சல் கருத்தியல் நிறைந்த பாய்ச்சல். கருத்தியல் பாய்ச்சலுக்கு வாக்கு ஒன்றுதான் மிகப்பெரிய கருவி. இக்கருவியையும் மக்களிடம் ஒன்று. இதை மக்கள் துல்லியமாக கணித்து செயற்பட வேண்டும். இப்போது யாழ்ப்பாண ஆளுநர், அமைச்சர் அனைவரும் நல்லவராக சொல்வதை கேட்பவராக இருப்பது வடக்கு கிழக்கு மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து. நாம் அர்ச்சனாவின் கைகளை இறுகப்பற்றி அவரின் ஏழைகளுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அரசியலுக்கு தாய் மண்ணிலும் புலம்பெயர்ந்த மண்ணிலும் பேரெழுச்சி கொண்டு ஆதரவு வழங்க வேண்டும். வடக்கு கிழக்கு மக்களை தலைமையேற்கும் பண்பு மாண்புமிகு அர்ச்சனாவுக்கு மட்டுமே உண்டு. 15 ஆண்டுகளாக வடக்கு கிழக்கு அரசியலுக்கான தலைமைக்காக ஏங்கிய வடக்கு கிழக்கு மக்களுக்கு மாண்புமிகு அர்ச்சனா இன்று மிக நேர்த்தியான தமிழ் தேசத்திற்கான அரசியலில் தன்னை அர்ப்பணித்துள்ளார். எங்களின் கையில் இருக்கும் அறம் சார்ந்த கருவி வாக்கு. இந்த உலகத்தில் உள்ள கருவிகளை விட வலிமையானது. இந்த வாக்கால் மட்டுமே எம்மை ஆளுவதற்கான வழிகளை உருவாக்க முடியும். வாக்கு உலகில் இருக்கும் அதிநவீன கருவிகளை விட வலிமையானது, விலை மதிப்பிட முடியாதது. ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடின்றி எல்லோரிடமும் உள்ள கருவி வாக்கு என்ற உரிய கருவியால் அர்ச்சனாவை அரசியல் தலைவராக மாற்றி நமக்கு இனவாதத்தில் செயற்படும் அழிவுகளை அழித்தொழிக்க முடியும். இவ்வாறு அந்த கருத்து அர்ச்சனா ராமநாதனுடைய வலைத்தளத்தில் காணப்பட்டிருக்கின்றது. அந்த கருத்தை நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம்.